கலப்பா நம்ம ஏதாவது செய்யணுமா பார்த்தீங்களா? மாட்டில் தப்பு கிடையாது. மோத்துக்காண்டி தான் சொல்லி நீங்கள் அப்படிலாம் மழையாங்க நாளை மணி அப்போ நாங்கள் எப்படி அங்கே வருவோம்? உங்கள் பேர் அட்ரஸ் சொன்னால் சரி ஆனந்தமே நான் மாட்டில் ஒரு பொய் இருந்தால் நாளைக்கு என்ன சொல்லுவோம்? மாடு கொஞ்சம் சிக்கு மாடாக இருக்குது. மாடுன்னு ஒரு பிடி உண்டாகும். இதெல்லாம் மாடுன்னு ஒரு பிடி உண்டாகும். நீங்கள் வச்சு அடிக்கலாம் 4-5 வருஷம் கல் மாதிரி. நம்பர் தானே வேறு எதுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்தே மாட்டை ஏற்றிக்கிடலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துனாலும் ஏற்றிக்கிடலாம். எல்லாம் போய் சொல்லி மாட்டு சந்தைக்குள்ள வச்சு அவங்க விட்டுக்கு தான் விட்டுட்டு போயிருவோம் சொன்னீங்கன்னு கேரண்டி சொல்லி இருக்க மாட்டேன் அன்னைக்கு. சேர்ந்துருக்கீங்க நாட்டு நிற்கலாம். மாடு 6-8 நாட்டு போடுவோம். இதெல்லாம் உளுந்து திசையெல்லாம் முளைக்கி மாடுன்னு ஒரு படி எந்திக்கும். கட்டியா இருக்குல்ல மாட்டுக்கு இருக்கும். மாடு நம்மளை ஈடு தாங்க மாட்டாம தெரிஞ்சு பார்த்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏய் பால் மாடு நாட்டு மாடுலாம் ஜாஸ்தியாக வந்திருக்கு. எருமை மாடு இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. ஈஸ்டர் முடிஞ்சதுலேருந்து மீடியமாக வந்திருக்கு, ரொம்ப ஒன்றும் வரல. ஒரிஜினல் நாட்டு மாடு. ரேக்லாம் அழகாக போன வாரம் இதில் ஒரு ஜெர்சி ரேகலா கடை கட்டி போட்டிருந்து அந்த கடையை வீட்டு எடுத்து போட்டுட்டோம். சாயல்குடியிலேருந்து ஒரு அண்ணன் ஃபோன் அடித்து அது வெட்டுக்கு போன தக்கலைக்கு வெட்டுக்கு போச்சு. அந்த மாட்டை வாங்கிட்டு பழக்க கொண்டு போயிட்டாங்க. இங்கே வர எந்த கலையுமே வியாபாரத்தை இருந்தாலும் லாபம் கொடுத்து வாங்கிடலாம். எல்லாம் பால் மாட்டுக்கு போகுது. கேரளாவுக்கு சந்தைக்கு போயிடும். இங்கேருந்து வாங்கி கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் பால் மாட்டுக்கா போகுது. ஆமாம். எந்த ஊருக்கு போகுது? வீட்டுக்கு போதா சந்தைக்கு தானா? என்ன விலை? என்ன விலை? கேரளா போகிற மாடு கூட அவங்க ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க ரிட்டன். நல்ல கலையாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே நல்ல கலையும் வருது, ஆவாத கலையும் வருது. ஆனால் ஜாஸ்தியாக ரேஸ் மாடு வந்து இங்கே நிறையா வருது இந்த சந்தைக்கு. நல்ல செம்மர கலை, நல்ல வண்டி காலை. இங்கே வர மாடு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நம்பர் சொல்லுங்கள்
கேட்டு சொல்லுங்க. இங்கே யாரும் ரேட்டு கேட்டாலே சொல்ல மாட்டாங்க. காரணம் மாட்டுக்காரங்கிட்ட 50 ரூபா எங்கிட்ட வந்துட்டு இங்கே 55 ரூபாய்க்கு விற்றுட்டா மாட்டுக்காரங்க அடுத்த நேரம் எங்கிட்ட 5000 ரூபா லாபம் எங்கிட்ட சண்டைக்கு போங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாட்டுக்கு விலையே சொல்ல மாட்டேங்காங்க. நான் மாடெல்லாம் காட்டுறது எதுக்குன்னா, யாராவது ஒரு மாடு ஒரு டைம் ஒரு உடனே ஃபோன் அடிச்சிருந்தாங்க, என் மாடு அந்த வீடியோவில் இருக்குன்னே அந்த வீடியோ எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு. அப்புறம் அனுப்பிவிட்டேன். அப்புறம் களவு போன மாட்டை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுக்காண்டி தான் எல்லா மாட்டையும் நாங்கள் காட்டுறது. அதே மாதிரி வண்டி காலங்க ரேஸ் மாடு எல்லாமே இங்கே ஜாஸ்தியாக வரும். அதை நீங்கள் இங்கேருந்து வாங்குறது உங்களுக்கு லாபம் தான். ஆனால் நல்ல காலையும் வரும், ஆவாத காலையும் வரும். அண்ணாங்கால ஏய் பிரச்சனை இல்லாதாங்க. ஜல்லிக்கட்டு கணக்கு ரேஸ் ஜல்லிக்கட்டுக்காக போயிட்டு வந்துருக்கேன். என் நம்பர் கூட இருக்கு. அப்படியே எதுக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரில. வந்தே மாடு ஜோடி 50 ரூபா சொல்லுவாங்க. ஜோடி என்னோட ஜோடி என்னோட 1.5. ஓ கிடக்குன்னு வரல என்ன நல்லா கிடக்குன்னு. ஆ ஏன் ஒரு கிடான்னு வரல. நானும் வாங்கலான்ட்டு வந்தேன். 8 சேர்த்து வாங்கியா? என்ன விலையா அது? என்ன விலைண்ணே? 60,000 ரூபா ஜோடி. மலமாடு மணியா இல்லை அங்கே இல்லையா? நான் வரச்சில பார்த்தேனே. 70,000 கேட்காங்க. ஆ
75,000 ரூபா ரெண்டும். என்னண்ணே 65? செஞ்ச 2 கண்டி எவ்வளோ? 45? 2 காலண்ணா? மணப்பாறை காலை என்னாலண்ணா ஜோடி? என்னால 70 ரூபாயா? என் ரேஸில் ஓடிருக்கா? சும்மா சம்சாரி மட்டும் தானா? என்னாச்சு போகுதுண்ணே? ஜோடி 1 ரூபா 1.5 ரேஞ்சில். நாள் இருக்கு ஒன்று ஜனமான அம்மா எவ்வளோ? எவ்வளோ? 27? சந்திரன் தெரியோடதா? செல்லியில் பார்த்துக்கிட்டே இருப்பான். 35 ரூபா பால் இருக்கும்ல? இதே தங்க இருக்கு காம்பவுண்ட் கட்ட முடியாது, எந்த வண்டியும் கட்ட முடியாது. அது பணத்தை இது அந்த பையன் வண்டி. நீ எடுக்கலையா கீழே போ மாட்டியார மாடைய முடியாது அவனை முக்கிய அப்படியே